நெல்லை மாவட்டத்தில் சைபர் மோசடியால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் 22 லட்சம் ரூபாயை சுருட்டிய கேரள கும்பலை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பலரும் இணைய மோசடியில் பணத்தை இழந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நவீனமாகி வரும் உலகில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது தொடர்கதையாகியுள்ளது. இதேபோல் நெல்லை மாநகரைச் சேர்ந்த ஒருவர் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி தனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த ஆன்லைன் பகுதி நேர வேலை தொடர்பான குறுஞ்செய்தியை நம்பி அதில் கொடுக்கப்பட்டிருந்த இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் அவரை தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளது. இதனை நம்பிய அந்த நபர் மோசடி கும்பல் கொடுத்த வங்கி கணக்குகளுக்கு எல்லாம் படிப்படியாக பணம் செலுத்தி வந்துள்ளார். இவ்வாறாக 17,16,985 வரை அனுப்பிய அந்த நபர் மோசடி கும்பல் கூறியவாறு பணம் கிடைக்காததால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். பின்னர் சைபர் கிரைம் இணையதளத்தில் புகார் அளித்தார். நெல்லை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மீண்டும் பாதிக்கப்பட்ட நபரை தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் மேலும் 5 லட்சம் ரூபாய் செலுத்தினால் முதலீடு செய்த மொத்த பணத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளது. இதனால் மீண்டும் 5 லட்சத்தை அனுப்பி மொத்தமாக 22,16,985 ரூபாய் இழந்துள்ளார். இந்த நிலையில் புகாரை விசாரித்து வந்த நெல்லை மாநகர காவல்துறையினர் இணையம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட கேரள மாநில மலப்புரத்தைச் சேர்ந்த சிஜின் மற்றும் சுவிகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த இளங்கோபாபு என்பவரிடம் இணைய திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். பிரபல வங்கியின் பெயரில் போலி முதலீடு செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்து 14 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். மேலும் பழையப்பேட்டையைச் சேர்ந்த அபினாஷ் என்பவர் இன்ஸ்டாகிராமில் வந்த ஆன்லைன் தங்க வர்த்தக விளம்பரத்தை நம்பி டெலிகிராம் குழுவில் இணைந்து சிறுக 6,89,000 ரூபாயை இழந்துள்ளார். NGOP காலனியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் 4,99,000 ரூபாயை இணைய திருடர்கள் மோசடி செய்துள்ளனர். சட்டங்கள் கடுமையாக இயற்றப்பட்டாலும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் புதிய வடிவங்களில் இணைய மோசடி செய்யும் நபர்கள் முளைத்து கொண்டே வருகின்றனர். இதனால் எளிய மக்கள் பலரும் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்து வருவது தொடர்கதையாகியுள்ளது.